தள்ளி வைங்க. எடுக்க வேணாம், அப்படியே வச்சிரு. இந்த வீடியோ ஒரு vlog மாதிரி, just day with my friend. ஸோ ஷி கேம் ஹோம் மை ஹோம். வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி வீட்லேயே ஹோம்மேடான ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணோம், ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஸோ செம்ம மழை வேறு. என்னென்னா பயந்துட்டே எப்போடா அந்த சாரல் வந்து உள்ள எண்ணெய் சட்டியில் விழுந்துரு போதுன்னு பயந்துட்டே பொறிச்சிட்டு இருந்தோம். ஃபைனலி அப்போ நடுவில் கொஞ்சம் விழுந்துச்சு, எஸ்கேப் ஆகிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி என் தங்கச்சியும் வந்துட்டா. ஸோ எல்லோரும் சேர்ந்து பானிபூரி சாப்பிட்டு ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பொறிக்கும் போதே என் தங்கச்சி பாதி காலி பண்ணிட்டா எம்டி பானிபூரிஸ் எல்லாம். நாங்களும் சாப்பிட்டுருந்தோம். We are making pancake. கொஞ்சம் சக்கரை புளி கொஞ்சம் இருக்கு. எல்லாம் போடுமா? கொஞ்சம் போடவா? நல்ல அப்புங்கள் போடவா? லாஸ்ட்ல பார்க்கலாம். நெஞ்சி நெஞ்சி இப்படியே காலி பண்ணிட்டா அப்படி சக்கரை போட்டால் கொஞ்சம் இதுவாகும், தோசை ஆகும். சொலமாவு இப்போ சோடா மாவு கொஞ்சம் போடணும். எசன்ஸ் எதா இருக்கா? சோப்பு போட்டு போடலாமா? இருக்கா இருந்ததெல்லாம் போடலாம். நான் இல்லைன்னா சம்டைம்ஸ் காஃபி பவுடர் போட்டுருவேன். இல்லை எங்கள் அம்மா காஃபி பவுடரும் போடுவாங்க. சோடா மாவு இது ஓகே தானே? தண்ணி ஆயிடுச்சு. இல்லை கரெக்டு மாவு பதத்தில் வரும். இதுக்கெல்லாம் சதி பண்ணதே செம மழை இல்ல, வேற லெவல். நீங்க அப்படியே காட்டணும். நல்லா தெரியுது இதுலயே மழை, சரியான மழை. நம்ம அப்படியே டைம் லாப்ஸ் வச்சு வர விட்டுருவோம். போட்டலாமா? ரொம்ப பெருசாக ஓடும். சேஸ் இப்படி தான் நாங்கள் பேன் கேக் அண்ட் பானிபூரி மிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம், வீட்டிலே பண்ணோம். ஸோ இதுதான் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு பண்ணது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் செஞ்சு ஒன்று விலைக்கு கழுவி வச்சுட்டா இவன். யூஸ்வலி நான் லேட்டாக பண்ணுவேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இப்படி ஃபோர்ஸ் பண்ணதால் உடனடியாக கழுவி விலைக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ எங்கள் அம்மாவும் செம்ம ஹாப்பி. ஸோ ஃபைனலி வி மேட் திஸ் அண்ட் ஒரு டெசர்ட் பேன் கேக், சாக்லேட் பேன் கேக் அண்ட் பானிபூரி. ஸோ எஸ் ஃபைனலி வி ஆர் டன். அண்ட் அப்புறம் 2-3 ரீல்ஸ் எடுத்தோம். பாய்.